ஹலோ, வெல்கம் டு அருள் டெய்லர். இன்றைக்கி டெய்லரிங் டிப்ஸில் என்ன பார்க்கலான்னா, சாரியோட கிளாத் வச்சு எப்படி ஹேண்டுக்கு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ காட்டன் சாரீக்கெல்லாம் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துருவாங்க. சாரீ வந்து ஃபுல் டிசைனாக இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணும், சாரியோட கிளாத்தில் உள்பக்கம் நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அகலம் தேவைன்னா கூட ஒரு 3 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. உள்பக்கம் கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட மேல் பக்கம் வச்சுக்கோங்க. அந்த சாரீ கிளாத் கட் பண்ண பாருங்கள், அதோடைய மேல் பக்கமும் ப்ளவுஸ் மேல் பக்கமும் வச்சு அப்படியே ஒரு தையல் ஒட்டிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் அகலம் கட் பண்ணோம்னா நெக்குக்கும் அதே மாதிரி கரெக்ட் பண்ணி அந்த டிசைன்ஸ் வச்சுக்கலாங்க. அப்போ வந்து சாரியோட சுற்றளவு வந்து பத்தாது. அப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணி அந்த சாரீக்கு உள்பக்கம் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு. பாருங்கள், இது வந்து ரெண்டுமே மேல் பக்கம் வச்சு தையல் ஓட்டிட்டேன். இந்த மெத்தட் ஜாயின் பண்ணி தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அது மேலே வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் ஜாயின் பண்ணி வச்சு பாருங்கள், சீக்கிரம் குயிக்காக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே அந்த மேல் கிளாத்தில் லைனிங் தையல் ஓட்டிக்கலாம். மேல் தையல் இப்போ படிமான தையல் ஓட்டினோம்னா நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நார்மலாக நம்ம எப்போ லைனிங் கிளாத் வச்சு தைப்போம் பாருங்கள், அது மாதிரி ஸ்டிச் பண்ணி தையல் போட்டிக்கலாம். ப்ளவுஸ் வந்து நம்ம ப்ளைனாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாரீ கிளாத் கொஞ்சம் கட் பண்ணி தைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாரியில் வந்து அட்டாச்சாக அது மாதிரி வந்த மாதிரியே இருக்கும். இப்போ லைனிங் மேலே தைச்சோன்னே லைனிங்கில் ஒரு படிமான தையல் போட்டுருங்க. எப்போவுமே கிளாத்தெல்லாம் ஜாயின் பண்ணும்போது ஒரு இது மாதிரி படிமான தையல் போட்டோம்னா நீட்டாக வருங்க. மேலே தைக்கும் போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே எண்டு வச்சு ஒரு தையல் ஓட்டிக்கணும். அவ்வளோதான், ப்ளவுஸ் வந்து கை ரெடி ஆகிடுச்சு. சுடிதாருக்கும் நீங்கள் இதே மாதிரி டிசைன் பண்ணி தைச்சிக்கலாம். பாருங்கள், ப்ளைனாக போடுறதுக்கு அந்த சாரீ கிளாத் வைக்கும்போது ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லுக்காக இருக்குங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் கழுத்துக்கும் கழுத்து கட் பண்ணி இது மாதிரி இந்த பீஸ் வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போ சாரீக்கு பாருங்கள், மேட்சிங்காக இருக்குது. ஓகே, இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பாய்.